ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வசந்தி. வெல்கம் டு மம்மி டாடி சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். செகண்ட் சான்ஸ். ஓகே, ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரு அழகான ஒரு குருவி ஒன்று வளர்த்துக்கிட்டு இருந்தான். அந்த குருவிக்கு ரொம்ப தனித்துவம் வாய்ந்த ஒரு குருவி. அது நல்லா அழகாக பாடும், அவன் சொல்கிறதெல்லாம் செய்யும். அதோட அந்த பாட்டு ரொம்ப இனிமையா மென்மையா இருக்கும். அந்த பையன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம மட்டும் இந்த குருவியோட பாட்டை ரசிச்சா பத்தாது, இந்த பறவையோட அழகையும் அந்த பேச்சையும் ரசிச்சா பத்தாது, நம்மளோட நண்பர்கள் எல்லாருக்குமே இதை நம்ம தெரியப்படுத்தணும். இந்த குருவி அழகா பாடுங்கிறத காமிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா அந்த பறவை என்ன பண்ணுது அப்படின்னா, நைட்டு மட்டும் அழகா பாடுது. அவனுக்கிட்ட மட்டும் எல்லா சேட்டைகளையும் எல்லா செயல்களையும் செய்யுது. பகல்ல வாயே திறக்க மாட்டேங்குது. அவன் என்ன பண்ணாலும் இந்த விஷயம் அந்த பையனுக்கு ரொம்ப கவலையை தருது. இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த பறவைக்கு ஒரு ஆந்தை நண்பனா இருக்கு. அந்த பையன் கவலைப்படுறத பார்த்துட்டு அந்த ஆந்தை சொல்லுச்சு அந்த பறவை கிட்ட, உன்னை வளர்க்குற அந்த சிறுவன் தான் ரொம்ப ஆசைப்படுறான்ல, நீ பகல்லையும் பாட வேண்டியதானே, அவன் தான் தன்னோட நண்பர்களுக்கெல்லாம் காமிக்கணும்னு சொல்றான்ல, நீ பாட வேண்டியதானே, ஏன் நைட்ல மட்டும் நீ பாடுற, அவனை ஏமாத்துறியே அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த பறவை சொல்லிச்சான், நான் முன்னாடியெல்லாம் பகல்லையும் பாடுவேன் நைட்லையும் பாடுவேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நான் அப்படி பகல்ல ஒரு நாள் பாடிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த பையன் என்னை பிடிச்சிட்டு இந்த கூண்டில் அடைச்சிட்டான். நான் இப்படி இந்த பையன் கையில மாட்டிக்காம இந்த கூண்டில் அடப்படாம இருந்தேன்னா இந்த மலை காடுகளில் சுதந்திரமா சுற்றி திரிஞ்சிருப்பேன். என்னோட சந்தோஷமான சுதந்திரமான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருப்பேன். இப்போ இந்த கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இந்த சிறையில் அடைப்பட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த ஆந்தை சொல்லிச்சான், இதை நீ முன்னாடியெல்லாம் யோசிச்சிருக்கணும். இப்போ நீ பகல்ல பாடுனா என்ன, நைட்ல பாடுனா என்ன, எப்படியும் இந்த சிறையில் அடைப்பட்டுட்ட, இவன் சிறுவன்கிட்ட மாட்டினது மாட்டிக்கிட்ட, இந்த கூண்டுல போட்டது தான். இதுக்கப்புறம் நீ எந்த நேரத்துல பாடினா என்ன அப்படின்னு சொல்லிச்சான். அப்பதான் அந்த பறவை நம்ம முன்னாடியே இந்த விஷயத்தை உணராம இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுச்சான். அதே போலதாங்க நம்ம மனிதர்களாகிய நம்மளும் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி 100 தடவை இல்லைங்க, 1000 தடவை கூட நம்ம யோசிச்சு நல்ல நிதானமா சிந்திச்சு ஒரு செயலை செய்யணும். இல்லை அந்த செயலை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுல நம்ம எப்படி நம்மளை முன்னிறுத்திக்கிறது அப்படிங்கிறதுல தான் முன்னேறி போய்கிட்டே இருக்கணுமே தவிர முடிஞ்ச விஷயத்தை நினைச்சு இப்ப வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறது அந்த பறவை போல முட்டாள்தனம் தான். இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பாம்பு விழுங்குற ஊருக்கு போனாங்கன்னா நடுத்துண்டு நமக்குன்னு சொல்லி உட்காந்துக்கணும்னு சொல்லிட்டு, அந்த செயலை மாட்டிக்கிட்டோம், அந்த பிரச்சனை இதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கையை நீங்க எப்படி தனித்துவமாகவும் சிறப்பாகவும் அதில் நீங்க நம்பர் 1 இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணுமே தவிர கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிகழ்காலத்தையும் சேர்த்து இழந்து விடுவீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துது. ஓகே, எப்போவுமே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே எல்லாருக்கும் எல்லா உயிர்களுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்ந்தது. ஓகே, இனிமே எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம தான் நம்பர் 1ஆகவும் ரொம்ப கிரேட்டான ஒரு பர்சனாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.